கட்டுரை போலீஸ் நிர்வாகம். கொஞ்ச காலமாக போலீஸ் நிர்வாகம் வெகு தடபுடலாக இருந்து வருவதாகவே சொல்லலாம். வீதிகளில் முக்குமுக்குக்கு போலீசாரை நிறுத்தி வண்டிகளையும் மோட்டார்களையும் இடம் வலம் பிரித்து அனுப்புவது வெகு மும்முரமாயிருக்கிறது. இது ஒரு விதத்தில் நன்மையானாலும் 15 அடி 20 அடி உள்ள குறுகிய ரோட்டுகளில் கூட போலீசார் நடுவில் நின்று கொண்டு வண்டிகளை இடம் வலம் பிரிப்பது வேடிக்கையாயிருக்கிறது. ஒவ்வொரு சமயங்களில் போலீசார் பாடு உயிருக்கே ஆபத்தாய் விடும்போல் இருக்கிறது. சிற்சில போலீசார் தங்கள் மேல் வண்டி ஏறட்டும் என்றே உறுதியாய் விலகாமல் நிற்கிறார்கள். அது சமயங்களில் வண்டிக்காரர்கள் பாடு வெகு கஷ்டமாய் போய்விடுகிறது. அல்லாமல் இந்த கொடுமையான வெயிலில் போலீஸ்காரர்கள் அசையாமல் நின்று கொண்டிருப்பதானது போலீசாருக்கு பெரிய தண்டனை என்றுதான் சொல்ல வேண்டும். பார்க்கிறவர்கள் கண்ணுக்கு இந்த போலீசார்களின் நிலை மிக பரிதாபமாகவே காணப்படுகிறதும் தவிர மாதம் 20-30 ரூபாய் சம்பளமும் லீவு பென்ஷன் உடுப்பு வகையறாக்களுக்கு குறைந்தது மாதம் 10 ரூபாய் செலவுகளும் ஆக மாதம் 35 ரூபாய் சம்பளம் கொடுக்கும் ஆள்களே நடுரோட்டில் வெயிலில் கை காட்டி மரம் போல் நிறுத்தி வண்டிகளை இடதுபுறம் விடு வலதுபுறம் விடு என்பதற்குத்தானா உபயோகப்படுத்த வேண்டும்? இந்த ஆளுகளுக்கு எஜமானர்களாயிருக்க 100-200-500 சம்பளமுள்ள உத்தியோகஸ்தர்கள் வேண்டுமா? இவற்றை கவனிக்க சட்டசபை மெம்பர்கள் இல்லை. எந்த உத்தியோகமானாலும் எங்கள் ஜாதிக்கு கொடு என்பதற்கு மாத்திரம் சட்டசபையில் மெம்பர்களுக்கு குறைவில்லை. வண்டி விலக்கி இடம் வலம் விடுவதற்கு என்று ஒரு இலாக்கா வைத்து அவற்றிற்கு மாதம் 12 அல்லது 15 ரூபாய் கொடுத்தால் ஆயிரக்கணக்கான ஆள்கள் கிடைக்கும். அதை விட்டுவிட்டு 10 வருடம் 15-20 வருடம் அனுபவம் பெற்ற 20-25 ரூபாய் ஆளுகளைக் கொண்டு இந்த வேலை வாங்குவது சாத ஜனங்களின் வரி பணம் கேட்பாரற்று செலவாகிறது என்பதைத் தவிர வேறென்ன சொல்லலாம்? அல்லாமலும் போலீசாரெல்லாம் பிராமணரல்லாதாராய் போய்விட்டபடியாலும் மேல் அதிகாரிகள் எல்லாம் பிராமணராய் அமைந்துவிட்டதாலும் போலீஸ் கான்ஸ்டபிள்கள் நாயிலம் கடையாய் நடத்தப்படுகிறார்கள். அவர்களே மேலதிகாரிகள் பேசும் வார்த்தைகளோ சில சேரியில் பேசிக்கொள்வது போல் அடே போடா வாடா என்பதோடு நாய் கழுதை எருமை இதுகளுக்குப் பிறந்தவன் என்று பேசுவதோடல்லாமல் பெண்டு பிள்ளைகளும் சில சமயங்களில் தடுமாறிப் போகிறதாம். வெள்ளைக்கார அதிகாரிகள் இவற்றை கொஞ்சமும் கவனிப்பதில்லை. போலீஸ் இலாக்காவில் போலீசாரை மனிதர்களாக பாவிக்க வேண்டும் என்றால் குறைந்தது ஒவ்வொரு இடங்களிலும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரோ அல்லது சப் இன்ஸ்பெக்டரோ யாராவது ஒருவர் பிராமணரல்லாதாராய் இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படிக்கில்லாமல் சிற்சில சமயங்களில் டெப்யூட்டி சூப்பரிண்டெண்டன்ட், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள், ரைட்டர் ஆகிய எல்லோரும் பிராமணர்களாய் அமைந்து விடுகிறார்கள். இம்மாதிரி சமயங்களில் பிராமணரல்லாத போலீஸ் கான்ஸ்டேபிள்கள் பாடு நரகவேதனைதான். ரைட்டர் முதல் ஒவ்வொரு பிராமண உத்தியோகஸ்தருக்கும் 2 ஆள்கள் வீட்டு வேலைக்கு வேண்டியிருக்கிறது. போகாவிட்டால் ப்ரமோஷன் இல்லை. கஷ்டமான டியூட்டி கொடுத்து அவர்களை கொடுமை செய்வது அல்லாமலும் வரும்படி வரக்கூடிய பிராதுகள் ஏதாவது வந்தால் அதுகளை பங்கிட்டு நிரவி இவர்களுக்கும் கொடுக்காமல் பிராமண போலீஸ் கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் இவர்களுக்குள்ளாகவே சரி செய்து கொள்வது. இன்னும் இதில் எழுதக்கூடாத எவ்வளவோ கொடுமைகள் பிராமணரல்லாத கான்ஸ்டேபிள்கள் அனுபவிக்க நேரிடுகிறது. பிராமணரல்லாதாரிலேயே சிலர் பிராமணர்களுக்குள் நுழைந்து கொண்டு இவ்வித காரியங்களுக்கும் உடந்தையாயிருப்பதால் பிராமணரல்லாதாரின் நிலை இப்படி இருக்க வேண்டியிருக்கிறது. இந்த கஷ்டங்கள் என்று தொலையுமோ நமக்குத் தெரியவில்லை. குடியரசு கட்டுரை ஏப்ரல் 18, 1926.